வாங்க வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு எஸ்கேம் ஃபேமிலி. இன்றைக்கி விலாக் எதை பற்றினா, கீர்த்தியோட ரொம்ப நாள் வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம வந்து ஜூ கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், வெயில் ஜாஸ்தி இருக்குது வேணாம் கீர்த்தின்ட்டு. சரி பிள்ளை ரொம்ப நாள் கெஞ்சிட்டு இருந்தது, சம்மர் லீவு தானேன்ட்டு கூட்டு போனோம். ஜூக்கு என்னென்னா மெயினாக ரொம்ப தூரம் நடக்கணுங்க. உள்ள கார், அதை பேட்ரி கார் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு கேட்கலாம், ஆனால் அது ப்ரீ புக் பண்ணோன்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி புக் பண்ணவங்களே அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. ஃபாரஸ்ட் உள்ளே போகிறவங்களுக்கு தனி பஸ்ஸு. சரி சைக்கிள் எடுக்கலாம் பார்த்தா பாப்பா வச்சுட்டு ஓட்ட முடியாது, சரி நடக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போல்லாம் ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. அதனால் கேஷ் கவுண்டரில் ஒரு ஆள் கூட இல்லைங்க, ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு. எல்லாம் ஆன்லைனில் பேமெண்ட்னால் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கேஷு கையிலே வாங்குறதில்ல. போக காசை நம்ம பார்ப்போமா என்னன்னு தெரில, எல்லாம் ஆன்லைன் மயமாக ஆகிட்டே வருது. அங்கே சுற்றி காட்டுறேன் பாருங்கள், ஒரு கேஷ் கவுண்டரில் கூட ஒரு ஆளுமே இல்லை. அங்கங்கே ரெண்டு பேர் தான் நின்றுட்டு இருந்தாங்க, அதாவது டிக்கெட் புக் பண்ணி தரத்துக்கு. கேட்டால் ஒரு ரெஸ்பான்சிபிளாக ஒரு பதில் கூட சொல்கிறதில்ல. காசு கையில் வச்சுருக்கவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. வேறு வழி இல்லாமல் கேஷ் வந்து கேப் டிரைவர்கிட்ட கொடுத்து அவரை ஜிபே பண்ண சொல்லி கேட்டு வாங்கி அப்புறம் வந்து புக் பண்ணிட்டு தாங்க உள்ளே போனோம். நாங்கள் போகும்போது மணி 3, உச்சி வெயில். 12 மணி தானே உச்சி வெயில்னு கேட்பீங்க, ஆனால் 3 மணி தாங்க ஆக்சுவலாக உச்சி வெயில். பொலன்னு பொழந்தது வெயில். நாங்கள் போகும்போது என்னடா அது இப்படி சூடு காற்று அடிக்குதேன்ட்டு கஷ்டப்பட்டுட்டே போனோம். நடக்க முடியுமான்னு தெரில. அங்கே என்ட்ரியில் போகும்போதே எங்களுக்கு பாதி தெம்பு போயிடுச்சு. மித்ராக்கு இது தாங்க ஃபஸ்ட்டு ஜூ எக்ஸ்பீரியன்ஸ். அவள் வந்து வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தா. குத்தும் எரியும் வெயில் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தேன். எங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ்லேயே செம்ம சர்ப்ரைஸுங்க. இந்த சம்மர் டைமில் தாங்க நல்லா பாட்டிலாக தண்ணி, அப்புறம் கொடை, அது இதுன்னு பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நம்ம மாட்டிட்டு நடக்க வேண்டியதாகிடுச்சு. ஒன்று பிள்ளைய தூக்கு இல்லை பேகு தூக்குன்ற கதை தான் எங்கள் 2 பேருக்கும். கீர்த்தி தான் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா ஃப்ரீயாக. நம்ம ஜூக்கு போய் இந்த மங்கி சிங்கத்தெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறோமோ இல்லையோ, அதுங்க நம்மளை ஆச்சரியமாக பார்க்குதுங்க. எதுக்கு தான் இதுங்க கூட்டமாக வருதுங்க? நம்ம வெயிலில் சோர்ந்து போன மாதிரி அதுங்களும் சோர்ந்து போய் கிடக்குதுங்க. வெயிலோட தாக்கம் அதிகம் தெரியாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே பைப் செட் பண்ணி நல்லா ஸ்ப்ரே மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருந்தது தண்ணியெல்லாம். அப்படியே மலைச்சாரல் மாதிரி வந்து அங்கங்கே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் மக்களுக்கு வந்து ஓகே ஆசுவாசப்படுத்துகிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்ததே மங்கி, பிளாக் கலர், அது பேர் மறந்துடுச்சுங்க. மங்கி கூட அங்கே பாருங்கள், அந்த மதில் மேலே வந்து மயிலும் அங்கங்கே நடந்துட்டு இருந்தது. இந்த வாட்டி நான் ஜூ போகும்போது நிறைய மயில் பார்த்தேன். என்ன மயில் பார்க்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்கலாம், ஆனால் நான் நிறையா பார்த்தேன். அப்போவே லைட்டாக டவுட் வந்தது, மழை பெய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு உள் மனசில் தோணிகிட்டே இருந்தது. நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த பைப் செட்டப். அப்படியே மலைச்சாரல் மாதிரி இருக்குதா, அப்படியே செமையாக இருந்தது. அதை க்ராஸ் பண்ணி வரவங்களுக்கு சில் கூல் மாதிரி உள்ளே என்டர் ஆனோடனே நம்ம முன்னோர்கள் சிப்பான்சி அதை தாங்க பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுன்ற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்தாச்சு. இந்த குட்டியாக பாருங்கள், ஷூ போட்டுட்டு ஸ்வைன்னு நடந்துட்டு இருந்தாங்க. சம்மர் லீவ் வரையா எல்லா பிள்ளைங்க இஷ்டத்துக்குன்னு இந்த ரெண்ட்டு சைக்கிளையும் அப்புறம் பேட்ரி காரையும் எல்லாம் புக் பண்ணிவிட்டு ரோடு இந்த வாட்டி ஃபுல்லாக இருந்ததுங்க ஜூவில். அதாவது பிள்ளைங்க நடக்கிறதுக்கே இடம் இல்லை, தள்ளி நடக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வளோ பெரிய ஜூ ரோட்டில் உனக்கு நடக்க இடம் இல்லையான்னு கேட்பீங்க. ஆமாங்க, இந்த சம்மர் லீவில் நிறையா பேர் வந்திருந்தாங்க, நிறையா பேர் சைக்கிள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போனது மயில் பார்த்துட்டு அப்படியே நடைய கட்டிட்டோம். அடுத்ததாக நம்ம போன இடம் கிளி. ஆமாங்க, நிறையா வகையான கிளி இருந்தது, அதை பார்க்க போனோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது முத்து நிற கிளி, பேர்ல் காக்டெயில்னு நிறையா இருந்தது. கிளாஸில் ரிஃப்ளெக்ட் அடித்தனால பிள்ளைங்களுக்கு டக்குன்னு கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. மித்ராக்கு 10 மந்த்ஸ் ஆகுது. கீர்த்தி வளரும் போதெல்லாம் நான் அவ்வளோ வந்து நோட்டீஸ் பண்ணல, எப்போ கையாட்டினா எப்போ நோட்டீஸ் பண்ணுறா திங்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்றது நான் நோட் பண்ணதில்லை. இப்போது மித்ரா வளரும் போது ஒவ்வொரு விஷயமா நோட் பண்ணுறேன். அவள் ஒவ்வொரு கிளியாக கை காமிச்சா, அவனால் திங்ஸ் ஆப்ஜெக்ட்லாம் பார்த்து பாயிண்ட் அவுட் பண்ண தெரியுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஜூக்கு போனது நல்லா தான் போச்சு. நிறையா விஷயம் பார்த்தா, பச்சை பசேல்னு இருந்ததா, எல்லாத்தையும் பார்த்து கை காமிச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தா. கிளி சத்தம் போடவும் இவளுக்கு ரொம்ப ஜோராயிடுச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு நல்ல வாசனை. இது என்னன்னு பார்த்தா துளசி மாதிரி இருந்தது. இது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா வியட்நாமிஸ் கொரியாண்டர்னு வருது. என்னன்னு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். அடுத்த கேஜுக்கு நடந்து போகும்போது பார்த்தா அதில் ஒரே ஒரு மெக்காவ் கிளி இருந்தது, வெள்ளை கிளி. அது பார்த்தோம். நம்ம கிளின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிளியில் மொத்தம் 410 வகையான ஸ்பீஷீஸ் இருக்குது.
கிளிங்கன்னா ரொம்ப அறிவாளி பறவைங்க. அது வந்து எந்த ஒரு சவுண்டையும் வந்து அப்படியே இமிட்டேட் பண்ணுற திறன் அதுக்கு இருக்குது. சின்ன சின்ன பொருள்லாம் கொடுத்தா அதை அசால்ட்டாக யூஸ் பண்ணி காட்டுங்க. நம்ம அழகாக வந்து ட்ரெயின் பண்ணால் சூப்பராக வந்து பேசவும் கற்றுக்கும். நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத குட்டி குட்டி மைன்யூட் சவுண்டெல்லாம் கூட சூப்பராக இமிட்டேட் பண்ணோம். கிளியெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கிறது மான். அப்புறம் அந்த பக்கம் வித்தியாசமான ஒரு மயில் இருந்தது. மான் பார்த்திங்கன்னா வெளியிலே நின்றுட்டு இருந்தது. பெரிய மான். அது கொம்பு வந்து சாஃப்டாக வெல்வெட் போட்டு மூடி வச்ச மாதிரி ஒரு கொம்புங்க. சூப்பராக இருந்தது. எல்லாருமே அதை கொம்பை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம காய் கொடுக்குற சாக்கில் அதை கொம்பை போட்டு இழுக்கிறது. எனக்கு வந்து அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. எனக்கு தொடவுமே வந்து விருப்பம் இல்லை. பாவம், ஏண்டா காய் போடுற மாதிரி போட்டுட்டு என் கொம்பை போட்டு சீண்டி இழுக்கிறீங்கன்ற மாதிரி அது பார்த்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் மித்ராக்கு ரொம்ப முடியல, வெயில் அப்படியே சோர்ந்து போயிட்டா. அந்த மானை பார்த்து ஏன்னு அழகாக கத்திட்டு இருந்தா. இது ஒரு வித்தியாசமான ஒரு பறவை ஒன்று இருந்தது உள்ள. எங்கே பார்க்கவே விடலை. இந்த மான் மேலே எல்லாம் கான்சன்ட்ரேஷன் போயிடுச்சு. எல்லாம் அந்த கொம்பில் என்னதான் இருக்குது போட்டு தொட்டு ஒரு குத்துனா தெரிஞ்சிருக்கும். கீர்த்தி வேற சைட்லேருந்து அம்மா தொட்டு பாருமான்னு கேட்டுகிட்டே இருந்தேன். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போனோம். இது வந்து நான் நிஜமாக ஈமுக்கோழின்னு நினச்சிட்டேங்க. ஈமுக்கோழி இவ்வளோ சீக்கிரம் வந்துச்சா பார்த்தா இது பேர் ரியாவா. இன்னொரு கொக்கு இருந்தது, அது பேர் சாரஸ்ன்னு இருந்தது. அதை நான் தப்பாக படிச்சுட்டேன், சரஸ்ன்னு. அதுக்கு பக்கத்துலேயே கருப்பு அன்னம்னு இருந்தது. இப்போ பார்க்குறோம்ல, இது தாங்க ஈமுக்கோழி. இது என்ன கோழி? இது என்ன கோழி? பிங்க் கலர் பேக் மாட்டிட்டு இப்படி பேசிட்டே இருக்கும் போது ஏதோ வந்து பேசினான். பார்த்தா இதுக்கப்புறம் நம்ம நடந்து போகும்போது தாங்க செம்ம சீனரி ஒன்று பார்த்தோம். செம்மையாக கருப்பு மேகம் சூழ்ந்துட்டு எங்கேயோ மழை அடிக்குதுடாப்பா, இங்கே கண்டிப்பாக பிச்சு வெளுக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டே நடந்தோம். என்ன காற்றுங்க, பேய் காற்றுன்னுவாங்களே அந்த மாதிரி அடிச்சுது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மீம்ஸ் எல்லாம் போட்டாங்களே, அதே தான், அன்னைக்கே தான். செமையாக இருட்டிட்டு வருது, மழை பெய்ய போகுது, செம காற்று. சில்லுன்னு காற்று வேற. கீர்த்திக்கு ஒரே டான்ஸ் தான். வெயிலில் வந்தோம், சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி காற்று. எல்லாம் போய் நான் சொன்னேன்ல அந்த ஸ்ப்ரே தெளிச்சிங், அது இங்கேயே இருந்தது. காற்றுக்கும் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கும் ஆஹா சூப்பராக இருந்தது. அப்படியே மழையில் நனையிற ஃபீலு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்ய போகுதுன்னு தெரியாமல் இதில் நனைஞ்சிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் அனிமல் பைசன். மைசன் இல்லைங்க, பைசன். அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட். இவங்க யாரு? குட்டி பூனை. அடுத்தது புலி பார்க்குறதுக்கு மலை மேலே ஏறுற மாதிரி லொங்குன்னு ஏறினோங்க. கூட ஒன்று பேக்கப் இருந்தாலும் அந்த புலி பார்க்க போகிற இடத்துல ஒதுங்கிறதுக்கு ஒரு ஷெட்டு கூட இருக்காதுங்க. அந்த பயத்திலே கடகடன்னு போய் புளியை பார்த்துட்டு சீக்கிரம் இறங்கிட்டோம். இந்த மித்துக்குட்டியை பாருங்களேன், கீர்த்தி அடிக்கிற காற்றுக்கு அடிச்சுட்டு போகிற மாதிரி வேணும்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அங்கேயும் இங்கேயும். நெக்ஸ்ட்டு சிங்கம் பார்க்கணும்னு கேட்டுகிட்டே இருந்தா. வாடி சன் டிவியில் 1000 வாட்டி போடுவாங்க பார்த்துக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தாச்சு. கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் கீர்த்தி அப்பா யதார்த்தமாக ஒரு குழந்தைய அழுகுறதை பார்த்தா அந்த புள்ள தொலைஞ்சிடுச்சு போல். கீர்த்தி மாதிரியே இருந்தா. அவங்க அம்மாவும் அப்பாவும் சைக்கிளில் போயிட்டாங்க, கடையில் இருந்தாங்கன்னு என்னென்னமோ சொன்னான். சரி வெயிட் பண்ணி பார்க்கலான்னு இங்கே நின்னோம். மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஷெட்டு உள்ளே நின்னோம். பார்த்தா அவங்க அம்மா அந்த கடையில் எதிர்க்க தெரிகிற கடையிலேருந்து ஓடி வந்தாங்க. சும்மா ஒரு டவுட்டுக்கு கேட்டு பார்த்தா அவங்க புள்ள தாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் அம்மா அப்பா நம்பரை நம்ம பிள்ளைக்கும் சொல்லி தரணும். கீர்த்தி அந்த குழந்தைய பயப்படாதான்னு சொல்லி பத்திரமா உட்கார வச்சுக்கிட்டா. அவ்வளோதாங்க, மணி 5:30 மேலே ஆயிடுச்சு. 6 போயிட்டு இருந்தது. மழையிலே பாதி டைம் போயிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டோம். கொஞ்சமா பேஞ்சிச்சு, நிறையா பேஞ்சு நாங்களே நினைச்சிட்டோம். என்ன தெரிகிறது? நீங்க மட்டும் பண்றீங்களா? ஆமா, ஆட்டம் போடல எவ்வளவு மானு.
இவன் ஏன் இவ்வளோ காண்டா பேசுகிறானா? நம்மளுக்கு ஸ்கூல் டைம்லேருந்து ஒரு பழக்கம் இருக்குங்க. மழை பெஞ்சு விட்ட உடனே நம்ம வீட்டுக்கு போகும்போது எல்லா மரத்தையும் போட்டு ஒரு இழுப்போம். அதுலேருந்து வர தண்ணி நம்ம மேலே விழும்போது சில்லு சில்லுன்னு இருக்கும்ல, அதை தாங்க எல்லா மரத்தையும் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு பண்ணிட்டு வந்தேன். கீர்த்தியும் இதில் ஆட் ஆனால் கோல்டு வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சுன்னு சுருண்டு கிடப்பீங்களே, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இதை மாதிரி நீங்கள் ஸ்கூல் டைம்ஸில் பண்ண சில்லி ஃபன் திங்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.